தமிழ்நாடு அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அர்பன் சென்டர்ல எங்களுக்கான ஆதரவு இருக்குங்கிறாரு. மனோ சொல்றாரு இது களம்லாம் எதுவும் ஏன்னா அது ஒரு பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் களம் மாறுகிறது. இங்க வந்து பிஜேபி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இடத்தை பிடிக்கலனாலும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிற இடத்துக்கு கடைசியா சொல்லப்பட்ட இடம் வந்ததுன்னா அதுல இன்னும் எப்படி அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி இருக்கு என்பதை திமுகவே மறுக்காது என்பதுதான் என்னுடைய பார்வை. ஏன்னா வந்து அவருக்கு இருந்த இடமும் இப்போது இருக்கக்கூடிய இடங்கத்தையும் தான் பார்க்கணும். நம்ம முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எவ்வளோ வாக்கு சதவீதம் வெற்றி பெறுகிறார்களா இல்லையான்ட்டு. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது இப்போதான் திரு சென்மலை அவர்கிட்ட காமிச்சேன். நான் கோயம்புத்தூர்ல லீடு வந்து 3000க்கு தான் வருது. இதுக்கு அண்ணாமலைக்கும் முன்னாடி வந்து கிட்டத்தட்ட 10,000க்கு மேல லீடு இருந்தது. இப்போ 3000 கிட்ட தான் லீடு வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற போது ஒரு கன்சாலிடேஷன் வந்து வேறு விதமாக நான் வந்து ஐம் நாட் ஸ்டில் சேயிங், நான் சொன்ன அந்த 4 முதல் 5% தான் என்னுடைய கணக்குப்படி தான் இப்போ வந்துட்டு இருக்கு. மாறினாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் இதே ட்ரெண்ட் மாதிரி போச்சுன்னா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டை எண்ணிக்கை எண்ணல அதை ஏதாவது இன்னும் அங்கதான் நாங்க வந்து மாத்தி போட்டோம் அப்படின்னு இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து இல்ல சார் சட்டமன்ற தொகுதி வாரியா மாற்றங்கள் வரலாம். அதான் நான் சொல்றேன், சட்டமன்ற தொகுதி வாரியா தான் சொல்றேன். அர்பன்ல சில இடங்கள்ல அவருக்கு ஃபேவரா இருக்கலாம்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதே வந்து சூலூர் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்கு. அந்த அடிப்படையில் கேட்குறேன். ஏன்னா நீங்க வந்து ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா லீடு இருந்ததே சூலூர்ல. நீங்க அந்த இது பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சூலூர் ரவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு பெரிய அளவுல லீடு கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இப்போ அது ஒரு மாத்திட்டு இருக்கு. ஐ எம் நாட் ஸ்டில் காலிங் அவுட் எனிதிங், ரைட்? என்ன சொல்றேன்னா அந்த ஒரு மாற்றங்கள் இருக்கு. ஸோ பாஜக தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி இருக்கு என்பதில் மாற்று கருத்து இல்ல. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை இடங்கள்ல இரண்டாவது வராங்கன்றது முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேச்சர்னு பார்க்கும்போது இப்போ சென்னை சவுத் நான் வந்து ஆக்சுவலா தமிழிசை 3வது போவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க 2வதுல இருக்காங்க. ஜெயவர்தன் அதுவும் வந்து களம் நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா சார், ஒரு நீங்க வந்து ஏற்கனவே எம்பியா இருந்தவர் ஜெயவர்தன் அவர்கள், ஜெயக்குமார் அல்லது ரெட்டலையுடைய ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இதெல்லாம் இருந்தது. சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த எண்ணிக்கை ஒரு தடவை பார்த்தலாம். இந்த எண்ணிக்கை அதாவது ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் எந்தெந்த கட்சி எவ்வளவு முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் 1ல நடந்த தேர்தல்களில் 38 இடத்துல என்டிஏ முன்னிலை, பிஜேபி கூட்டணி. ஏன்னா அதில் டிடிஎஸ் இதில் வந்து டிடிபிக்கு முதல் கட்டத்தில் வரல அந்த நேரத்தில். எஸ், இந்தியா கூட்டணிக்கு 59 இடங்களில் முன்னிலை. தமிழ்நாடு கேரளாலாம் வர்றதுனால அந்த எண்ணிக்கை வரலாம். மற்ற இடங்களுக்கு 5, கேரளாவும் 2வது சுற்றுல தான் போச்சு. தமிழ்நாடு தான் லார்ஜ்லி. அதே போல் 2வது கட்டத்தில் 53 இடங்களில் நடந்த தேர்தல்கள் 53 இடங்களில் முன்னிலை வைக்கிறது என்டிஏ, 34 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. அதில் எந்த மாற்றமும் மற்றவர்களுக்கு எதுவும் இடம் இல்லை. 3வது கட்டத்தில் 68 இடங்களில் முன்னிலை என்டிஏ, 25 இடங்களில் இந்தியா கூட்டணிக்கான முன்னிலை என்பதாக மாறுது. பொதுவாக பரப்புரை நேரத்தில் 3வது கட்ட தேர்தலுக்கு பிறகு தான் இந்தியா கூட்டணியில் ஒரு உற்சாகம் நிறைய அவங்க எண்ணிக்கைகள் அதெல்லாம் பேச தொடங்கிய ஒரு காலகட்டம். 4வது கட்ட தேர்தலில் நடந்த தேர்தல்களில் 55 இடத்துல என்டிஏ முன்னாடி இருக்குது, 36 இடத்துல முன்னிலை வைக்கிறது இந்தியா கூட்டணியாக இருக்கிறது. 4வது கட்ட தேர்தல் நடந்த அந்த தொகுதிகளில் மற்றவர்களுக்கான இடம் 5ஆக இருக்கிறது. 5வது கட்ட தேர்தல் நடந்த தொகுதிகளில் 27 இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலை, 19 இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை, 3 இடங்களில் மற்றவர்கள் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். 6வது கட்ட தேர்தல் நடந்த தொகுதிகளில் 33 இடங்களில் பாஜக கூட்டணிக்கான முன்னிலை, இந்தியா கூட்டணிக்கான முன்னிலை 24, மற்றவர்களுக்கு 0. கடைசி கட்ட தேர்தலில் 19 இடங்களில் பாஜக கூட்டணி, இந்தியா கூட்டணிக்கு 32 இடங்கள். அப்போ கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் ஏன்னா உங்களுக்கு 4, 5, 6 எல்லாமே என்டிஏ கூட்டணி நிறைய வெற்றி பெற்ற இடங்கள் கடந்த தேர்தல் 2019 பொறுத்த வரைக்கும். அதில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்து தான் இந்த எண்ணிக்கை அல்லது போட்டிங்கிறது கடுமையான ஒரு இடத்துக்கு மாறி இருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த எண்ணிக்கையில் ரொம்ப முக்கியமாக ஒரு அனாலிசிஸ்க்கு பயன்படும் அப்படிங்கிறதால நம்ம பண்ணியிருக்கோம். முதல் கட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கு 59 இடங்கள் கூடுதலாக இருக்குது. கடந்த முறையும் கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணி கூடுதலாக பெற்ற இடங்கள் தான். 2வது கட்டத்தில் பிஜேபி கூட்டணி கூடுதலான இடங்களை பெறுகிறது. 3வது கட்டத்தில் தான் அவங்களுடைய மெஜாரிட்டி நம்பர்ஸ் வருது. 68 இடங்கள் இப்போதைய நிலையில் பார்க்கும்போது முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வந்து இன்னும் 80ஆக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 81 அப்படின்னு நினைவு போன முறை இருந்தது, அதுலேருந்து குறைந்து வருது. 4வது கட்டத்தில் 55 இடம் 36ன்னு மாறுது. 5வது கட்டத்தில் 27, 19, 6வது கட்டத்தில் 33, 24, கடைசி கட்டம் 19, 32. இப்போ மல்டி ஃபேஸ்டு பல கட்ட தேர்தல் அப்படிங்கிறது வந்து யாருக்கு சாதகமாக மாறி இருக்குங்கிறது இதுலேருந்து நம்ம ஏதாவது யோசிக்க முடியுமா? அதாவது கட்சிகளுக்கான வாய்ப்புகளில்
நடக்கிறதுன்னு பொறுத்து சொல்ற மாதிரி ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் ஸ்டேட்ஸே கிடையாது. முதல்ல இல்ல என்னோட கேள்வி என்ன, நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். நார்த் ஈஸ்ட் இருந்தது மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா 40 ஃபேஸ் 1 உங்களுக்கு 23 இடங்கள்ல மாநிலங்கள்ல தேர்தல் நடந்துச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து நாட்கள் நிறைய இருக்கிறது, இவங்களுக்கு சாதகம் அவங்களுக்கு சாதகம்னு சொல்லப்பட்ட இடத்துல இருந்து அது யாருக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறது நான் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் 7ல வந்து உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் வந்து தமிழ்நாடு, பஞ்சாப் முழுக்க ஃபேஸ் 7ல பஞ்சாப் முழுக்க இந்த இம்பாக்ட். எஸ், வெஸ்ட் பெங்கால் வருது. சார் 14 தொகுதிகள் உத்தரப்பிரதேசமும் வருது கடைசி கட்டத்தில் வருது. ஆமா, அதோட இம்பாக்ட் இருக்குது. இதுல ஒரு பிரேக்கிங் கம்யூனிஸ்ட் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சீட் லீட் வருது. ஓகே, அது முக்கியமான செய்தி. 3 ஸ்டேட்ல ஜெயிச்சாங்கன்னா அந்த சிம்பல் தக்க வச்சுக்கலாம். ஓகே, இல்லனா முடியாது. மார்க்சிஸ்டுகள் இப்ப வெஸ்ட் பெங்கால்ல ஒரு இடத்துல முன்னிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வருது. அதையும் நம்ம பார்த்தலாம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணிக்கை அப்டேட் ஆயிட்டு வரணும். இப்போதைய நிலைமையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதியில மார்க்சிஸ்ட் கட்சி அப்படின்னா ஆர்கே சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. கேரளாவில் அவங்க வெற்றி இருக்கிறது, தமிழ்நாட்டில் வெற்றி இருக்கு. 3 மாநிலங்கள்ல இருந்தும் அவங்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய சிம்பல் அல்லது ரெகக்னைஸ்டு பார்ட்டிங்கிற இடத்துல இருந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆகும். திரு ஜென்ராம், மேற்கு வங்கம் அல்லது இந்த ஒட்டுமொத்த இந்திய எண்ணிக்கைகள் அப்படின்னு பார்க்க இந்த ஃபேஸஸ் பார்த்தோம், அதுல இருந்து உங்களோட ரீடிங் என்ன? இன்னும் அதிகமான வாக்குகள் எண்ணப்பட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற சூழல்ல இந்தியா கூட்டணியினுடைய எண்ணிக்கை இன்னும் ஒரு 10 சீட் 20 சீட் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வழி இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். 240 250 இடங்கள் வரைக்கும் அந்த கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு என்டிஏக்கு 270 280 அப்படிங்கிற லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த முடிவுகளே வந்தா கூட, இதுவே இப்படியே வந்தா கூட 2-3 கவலைகள் இந்தியா கூட்டணி வந்து பிரச்சாரத்தின் போது முன்வைத்த சில பிரச்சனைகள் வந்து இதுல செக்யூர் ஆகுது. இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்படுமோ மாற்றப்படுமோ அப்படிங்கிற கவலையை முன் வச்சிட்டு இருந்தாங்க. அதற்கான வாய்ப்பு இல்ல. 2/3 மெஜாரிட்டிங்கிற லெவலுக்கு அவங்க போக போறதே இல்லை. ஒரு ஆட்சி அமைத்தாலும் கூட கூட்டணி கட்சிகளை, மனு சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகளை அனுசரித்து தான் அவங்க ஆட்சி நடத்த வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு சூழல் இருந்தால் இதே தலைமை, இந்திய அரசின் தலைமைக்கு இதே இப்போது இருந்தவர்களே தொடர்வார்களா அப்படிங்கறதும் ஒரு கேள்வி. அது மாற்று ஏற்பாடுகளுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர் ஆர்கே ஒரே நிமிஷம் கொஞ்சம் அப்படியே பேசிடுறோம். இல்ல ரைட், ஓகே, நம்ம 220 அதை நம்ம ஆடியன்ஸோட சேர்த்து விவாதிச்சிடலாம். வந்துடுறேன். அது இதே தலைவர்களே தொடர்வார்களா அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான இது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் ட்ரெண்ட் வந்து வேறுபடுது. இந்தியா ஒரே மாதிரி இந்திய மக்கள் அனைவரும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாக்களிப்பார்கள்ங்கிறது ஒரு மித்து அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா என்ற அரசமைப்பு சட்டத்தின் முதல் பிரிவு மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சில மேலோட்டமாக நடந்த பல பிரச்சாரங்கள் முடிவுக்கும் வரணும். கவலையோடு வந்த பிரச்சாரங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைச்சிருக்குது இந்த முடிவுகள்ல. இதுக்கு தொடர்ச்சியா ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். அதாவது போன 5 வருட காலம் பாஜக ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது டெல்லியிலிருந்து அதிக அரசியல் அதிகாரம் செலுத்தப்பட்டு இருந்துச்சு. அதோட வெளிப்பாடா தான் கடந்த 3 வருடங்களா குறிப்பா ஒரு ஃபெடரலிசம், ரீஜனல் பாலிடிக்ஸ், பிராந்திய அரசியலின் முக்கியத்துவம் வந்து அதிகரித்து வந்தது. இதை உணர்ந்திருந்தார் திரு நரேந்திர மோடி என்றுதான் என்னுடைய கருத்து. அதனாலதான் எலெக்ஷன் கமிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 7 கட்டமா இதுவரைக்கும் இந்தியாவிலே நடக்காத மாதிரி அதிக கட்டங்கள்ல இந்த வாட்டி தேர்தல் நடத்தினாங்க. ஏன்னா இது மோடி வர்சஸ் பிராந்திய கட்சிகள் தான். இந்தியா கூட்டணியில கூட காங்கிரஸ் ரொம்ப சிறப்பா இந்த வாட்டி அதிக வாக்கு வாங்கியிருந்தாலும் முன்னிலையில் இருந்தாலும் பிராந்திய கட்சிகள் நீங்க பாத்தீங்கன்னா டிடிபி தவிர மற்ற எல்லா பிராந்திய கட்சிகளுக்கு எதிராகவும் மோடி அரசியல் செய்ய வேண்டியிருந்துச்சு. அதனாலதான் 7 கட்டமா பிரித்து இது ஒவ்வொரு மாநிலமா போய் அவருக்கு அரசியல் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதுதான் இந்த 7 கட்ட டெம்பிள் யாதவும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். சமாஜ்வாதியுடைய அகிலேஷ் யாதவனுடைய மனைவி. அகில இந்திய அளவில் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய அல்லது எதிர்பாராத முடிவுகள்ங்கிறது பீகார் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய முடிவுகளாகத்தான் இருக்குது. கர்நாடகா